ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயை ஹெல்த்தியாக எப்படி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கில் வாங்கினது, பியூர் கோகனட் ஆயில். இதில் வந்து நான் சில பொருட்கள் ஊற வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூ, வெட்டிவேறு, வெந்தயம், அப்புறம் வந்து ரோஜா பூ இதழும் செம்பருத்தி இதழும் வந்து நிழல்லையே காய வச்சு அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து 5 நாள் வந்து இதுலேயே நான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா கலர் வந்து இந்த ரெட்டிஷ் கலரில் அழகாக ஒரு கலர் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, பெரிய நெல்லிக்காய் ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு நான் அதை அந்த உரலில் போட்டு நல்லா சதைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம என்ன தான் இந்த எண்ணெய் அந்த எண்ணெய்ன்னு யூஸ் பண்ணாலுமே ஃபுட் இன்டேக்கும் ரொம்ப முக்கியம் முடி வளர்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து வாரத்துக்கு 3 நாள் எக் எடுத்துக்கோங்க, முட்டை, அப்புறம் கருவேப்பிலை, பெரிய நெல்லிக்காய் ஜூஸு, கருவேப்பிலை வந்து மோரில் அரைச்சி குடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கற்றாழை, இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த எண்ணெயை வந்து சூடாக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை நல்லா சதைச்சி இதில் சேர்த்துக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நெல்லிக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சில இலைகள் கூட எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, வேப்பிலை, துளசி, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை. இப்போ இந்த எல்லா இலைகளையுமே நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு இலை வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, எனக்கு அது கிடைக்கல. என்ன இலைன்னு பார்த்திங்கன்னா மருதாணி இலை தான். உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை அதில் சேர்த்துக்கோங்க. இந்த இலைகள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா நச்சு அந்த எண்ணெயில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கற்றாழை, ஆல்ரெடி நான் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஆக்சுவலி கோல்டு உடம்பு, சீக்கிரமாக வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகும். இதில் நம்ம பெரிய நெல்லிக்காய், வெந்தயம், சின்ன வெங்காயம்லாம் சேர்க்குறதுனால நான் ஒரு 10 மிளகும் இதில் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்மண்ட் ஆயில், அதாவது பாதாம் எண்ணெய், இது வந்து 3/4 கரண்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், அதுவும் ஒரு 3/4 கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஆயில் வந்து உங்கள் யூசேஜ்க்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த இலைகள் எல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அது வந்து நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆகிடும். அது ஒரு ஸ்டெப்பு. செகண்ட் வந்து நீங்கள் இனிஷியலாக இந்த திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த எண்ணெயோட கன்சிஸ்டன்சி வந்து லிக்விடாக இருக்கும், அதாவது தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு குழம்போ இல்லை ஒரு சூப்போ மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா தான் ஆயில் கன்சிஸ்டன்சிக்கே வரும் திரும்ப அகைன். ஸோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 hour தான் ஆச்சு. 10 minutes வந்து நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், 5 to 10 minutes. அதுக்கப்புறம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். 20 நிமிஷம் வந்து எனக்கு லோ ஃப்ளேமில் இது கொதிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து 70% ரெடி ஆகிடுச்சு. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த இலை வந்து 3/4 பாகம் வந்து மொறுமொறுன்னு ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இப்போ வந்து இது வந்து லோ ஃப்ளேமில் தான் மெதுவாக கொதிச்சிட்ருக்கு. எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது அந்த ஆவாரம்பூ முதல் கொண்டு நம்ம போட்ட திங்ஸ் எல்லாமே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ இது இன்றைக்கி மதியானம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மதியானம் வரைக்கும் நான் இதை அப்படியே கூல் டவுன் ஆக விட்டுட்டேன். நான் டிஸ்டர்பே பண்ணல. இந்த எண்ணெயோட வாசனை இருக்குது இல்லைங்களா, கிச்சன் ஃபுல்லாக ஒரு 2 நாளைக்கு அவ்வளோ ஒரு வாசனை சூப்பராக இருந்தது. அந்த எண்ணெயோட கலரை பாருங்களேன், கோல்டன் கலரில் சும்மா தகன்னு மின்னுது. எனக்கு இது பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பட் ஆனால் ஒரு பயம் வேறு, இது லாங் லாஸ்ட்டாக இருக்குமா கெட்டு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு.
நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, ஹேர் க்ரோத்துக்கு ஃபுட் இன்டேக் வந்து ரொம்ப முக்கியங்க. பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கே வந்து அந்த ஜூஸு, முட்டை இதெல்லாம் வந்து அம்மாவுன்னு ஒரு ஆள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம டைமுக்கு அதை எடுத்துகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் வந்து சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது, நம்ம ஒருத்தருக்கு அதை தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுமே, வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் எடுத்துக்காமல் இப்போ என்னோடய ஹேர் க்ரோத் இருக்குது, டென்சிட்டி கம்மியாயிடுச்சு, முடி கொட்டுது. ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லாவே கூல் டவுன் ஆகிடுச்சுங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தான் பழைய எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக வந்து அது அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் கொஞ்சோண்டு இருந்தது, அதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப அதிலே ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்ப்ரே பாட்டிலை பார்த்துட்டு யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்காகவே புதுசாக ஒரு பாட்டில் வாங்கி அதில் வந்து நான் தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ ஒரு ஃபில்டரும் பாத்திரமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்கிட்ட வந்து ஒரு காட்டன் கர்ச்சீஃப் புதுசாக இருந்தது. அதை வந்து ஆல்ரெடி தண்ணியில் நனைச்சி நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த எண்ணெய் எல்லாமே ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த மண்டி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நான் இந்த கர்ச்சீஃப்லேயே போட்டு அந்த ஃபில்டர்லேயே கட்டி வச்சுட்டேன். அன்றைக்கி நைட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ எண்ணெய் கலெக்ட் ஆகிருந்தது. 3 டேஸாக நான் அதிலே தான் அப்படியே ஸ்டோர் பண்ண விட்டுருந்தேன். ஹேர் வாஷ் பண்ணும் போதெல்லாம் நான் இந்த எண்ணெயை எடுத்து தலைக்கு போட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணேன். அதுவே எனக்கு ஒரு 6 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணேன். அவ்வளோ எண்ணெய் அதிலேருந்து வந்தது. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ இந்த மண்டியை தான் வந்து நான் திரும்ப அந்த கர்ச்சீஃபில் கட்டி வச்சுருந்தேன் நான் ஒரு பாத்திரத்தில். அவ்வளோ எண்ணெய் இதிலேருந்து வந்திருந்தது. இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி, அதாவது 1 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எண்ணெய் இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் எண்ணெய் இதில் நான் வந்து காய்ச்சினதில் நமக்கு வந்து ஒரு 700 ml கிடச்சிருக்கு எண்ணெய். அதை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்ப்ரே பாட்டிலே திரும்ப நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அந்த எண்ணெயோட கலரை பாருங்கள், இந்த பாட்டிலில் நம்ம ஊற்றினதுக்கப்புறமா அப்படி தேன் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு தேன் மாதிரியே தான் இருக்கும் அந்த கலரு. ஸோ இது வந்து எனக்கு இன்னொரு 2 to 3 months வரும். இந்த எண்ணெய் வந்து நாங்கள் 2 பேர் தான் யூஸ் பண்ணுறோம். ஹேர் வாஷ் பண்ணும் போதெல்லாம் இது மஸ்ட்டு நான் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு நாள் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் கோல்டு அப்படின்றதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையான எண்ணெயை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எண்ணெய் வந்து ரெடி ஆயாச்சு. இனி வந்து எனக்கு ஒரு 3 to 4 monthsக்கு தலைக்கு தேவையான எண்ணெயை பற்றி கவலையே இல்லை. இதே எண்ணெயை இதே ப்ரொப்போர்ஷனில் இந்த ஒரு பொருள் போதும், இந்த எண்ணெய் போதும், உங்கள் முடி வேகமாக வளரும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எண்ணெய் வந்து முக்கியம்தான். அதாவது 2 days once 3 days once வந்து நல்லா எண்ணெய் வச்சு தலை ஊற வச்சு தலை குளிக்கணும், இது மஸ்ட்டு தான். அதே அளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுட் இன்டேக்கும் ரொம்ப முக்கியம். முடி வளர்ச்சிக்கு நல்ல ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், நல்ல கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.